ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாமிஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரீ மாத்ரா. ஸோ இதுக்கு முன்னே நம்ம ஊ அண்ட் ஊ மாத்ரா பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இப்போ ரீ மாத்ரா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹிந்தியில் உள்ள ஸ்வர் லெட்டர்ஸ் ரீ, அதுக்கான மாத்ராவை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ இந்த லெட்டர் ரீக்கு இந்த லெட்டரில் எப்படி எண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த லெட்டரை நம்ம இப்படி எழுதிட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரோக் போட்டு இப்படி சி மாதிரி ஒரு கர்வ் போடுவோம். அதே மாத்ரா தான் நம்ம இந்த லெட்டருக்கு போடுவோம். அதாவது எந்த வியஞ்சன் லெட்டராக இருந்தாலும் அந்த லெட்டரோட கீழே ஜஸ்ட் சி மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் போடணும். இதுதான் வந்து ரீ மாத்ரா. ஸோ நம்ம இதுக்கு முன்னே பார்த்துருக்கோம் எப்படி நம்ம இந்த மாத்ராவை அந்தந்த லெட்டருக்கு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு லெட்டருக்காக பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி தான் இந்த லெட்டர் ரீக்கான மாத்ராவும் அந்த லெட்டர் எப்படி எண்ட் ஆகுதோ அந்த எண்டிங் ஸ்ட்ரோக் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம இந்த மாத்ராவையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்லிக் கொடுக்கலாம். ஜஸ்ட் லெட்டர் சி, இங்கிலீஷ் லெட்டர் சி மாதிரி தான் இதோட ஸ்ட்ரோக் இந்த மாத்ராவுமே இருக்குது. இப்போது இந்த மாத்ராவை நம்ம எப்படி லெட்டர்ஸில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி ஜாயின் பண்ணி நம்ம இதை எழுதுகிறோம். இக்கு ப்ளஸ் ரீ, க்ரீ. ஸோ லெட்டர் க போட்டுட்டு அந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு கீழே அந்த சி மாத்ரா, அந்த ரீ மாத்ராவை ஆட் பண்ணுறோம். ஸோ க ரீ, க்ரீ அப்படி ரீட் பண்ண சொல்லி கொடுக்கணும். இச் ப்ளஸ் ரீ, ஸ்ரீ. இட்டு ப்ளஸ் ரீ, ட்ரீ. இத்து ப்ளஸ் ரீ, த்ரீ. இப்பு ப்ளஸ் ரீ, ப்ரீ. ஸோ இதே மாதிரி இந்த மாத்ராவை வியஞ்சன் லெட்டர்ஸில் எப்படி ஆட் பண்ணி எழுதுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ வியஞ்சன் லெட்டருக்கு ரீ மாத்ரா எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, க்ரீ இந்த மாதிரி அதோட ஸ்டாண்டிங் லைனுக்கு கீழே அந்த ஸ்ட்ரோக் ஆட் பண்ணி அந்த லெட்டரை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ க்ரீ, இக்ரீ, க்ரீ, இக்ரீ, ச்ரீ, இச்ரீ, ஜ்ரீ, இஜ்ரீ, ட்ரீ, 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 த்ரீ, 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 ன்ரீ, ப்ரீ, ஃப்ரீ, ப்ரீ, இப்ரீ, ம்ரீ, இரி. ரக்கு கிடையாது, ஏன்னா இந்த லெட்டர் சவுண்டே நமக்கு ரல இருக்குது. அண்ட் அதோட சவுண்ட், அந்த மாத்ராவோட சவுண்டுமே நமக்கு ரீ. ஸோ ர லெட்டருக்கு மட்டும் நமக்கு இந்த ரீ மாத்ரா எழுத மாட்டோம், இதுக்கு வராது. நெக்ஸ்ட்டு ல, ரீ, வ்ரீ, ஸ்ரீ, 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 ஹ்ரீ. ஸோ ஹ்ரீ அந்த மாத்ரா லெட்டர் ஹக்கு நம்ம ரீ மாத்ரா எழுதும்போது இந்த லெட்டரை எழுதிட்டு அதுக்கு கீழே ஒரு ரீ மாத்ரா ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த லெட்டர் இங்கே எண்ட் ஆகுது இல்லையா, இந்த பிளேஸ்லேயே இந்த ரீ மாத்ராவை ஆட் பண்ணி இப்படி கம்ப்ளீட் பண்ணணும். ஹக்கு மட்டும் இந்த மாதிரி ரீ மாத்ரா எழுத சொல்லிக் கொடுங்க. அதாவது லெட்டர் ஹ இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்ட்ரோக் போடுவோம் இல்லையா, இந்த பிளேஸில் இங்கே ரீ மாத்ரா போடாமல் இந்த பிளேஸில் இப்படி ரீ மாத்ரா போட்டு இப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ஹக்கு மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், ர லெட்டருக்கு இந்த ரீ மாத்ரா நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். மாத்ராஸ் எல்லாம் எப்படி நம்ம ஆட் பண்ணணும், அண்ட் அதை எப்படி ரீட் பண்ணணும், எந்த பிளேஸில் மாத்ராவை ஆட் பண்ணணுங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எழுதுறதுக்குமே ரீட் பண்ணுறதுக்குமே ஈஸியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த லெட்டர்ஸ், இந்த வியஞ்சன் லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம எப்படி வேர்ட்ஸில் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரீ மாத்ரா வேர்ட்ஸில் ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணணுங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், க இருக்குது, அதுக்கு கூட ரீ மாத்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து க்ரீன்னு ரீட் பண்ணுவோம், க்ரீ. இது ஷ, இ மாத்ராவில் இருக்குது, ஷி. ஸோ கிருஷி, கிருஷி. அண்ட் இங்கே வந்து க ரீ, க்ரீ, ஷ க, இக்குன்னு ரீட் பண்ணணும். லாஸ்ட்டில் வர கவை கட் பண்ணி ரீட் பண்ணுறோம். ஸோ க்ரி ஷ க், கிருஷக். நெக்ஸ்ட்டு வ ரீ, வ்ரீ. இது இக்ஷ. ஸோ விரிக்ஷ், ஷவ இக்ஷவ இக்ஷ்ன்னு ரீட் பண்ணுறோம் கட் பண்ணி. ஸோ அப்போ விரிக்ஷ். இப்போ இங்கே 2 more வேர்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், க ரீ, க்ரீ. இது ப, ஆ மாத்ரா, பா, கிரிபா. நெக்ஸ்ட்டு அ, ம ரீ, ம்ரீ, த, இத், அ, ம்ரி, த், அம்ரித். ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ண நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்குமே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுமே ஹிந்தியை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்லேருந்தே கற்றுக்கலாம். எப்படி வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறது, லெட்டர்ஸை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த மாத்ராவெல்லாம் அதோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டாக எழுதுறது, அதோட எப்படி அந்த சவுண்ட்ஸை ரீட் பண்ணுறதுங்கிறது எல்லாமே நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.